வீடியோஸ் நண்பதிங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்து லவ்லியாக ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட விஷயம் தான். அதாவது நம்ம தலைவன் வந்து இது இப்படி எடுத்துக்கோமே, ஒரு தேட்டரில் போய் படம் பார்க்க செம்ம வேறு லெவல் படம்னு வச்சுக்கோங்க. திருப்பி வந்து அது படம்லாம் முடிஞ்சிச்சு ஓகே, பட் அந்த படம் போர் ஆகிட்டாலும் திருப்பி நம்ம டிவியில் வந்து உட்காந்து பார்க்குறப்ப என்னமா மூமெண்ட் ஆகும் தெரியுமா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஜின் ரொம்ப நாள் கழிச்சு வந்து லைவ் காணணும் சொல்லிட்டு இருக்கப்போ திருப்பி நான் வந்துட்டேன்னு சொல்லி எப்படி போனேனோ அப்படியே வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு வீடியோ கேமர் ஜின்னையும் அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான ஜின்னையும் அண்ட் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் பண்ணுறது இருக்காரு அண்ட் ஒரு சீக்ரெட் நியூஸும் இருக்குது. இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை வச்சுட்டு ஒரு லைவ் வந்து ஜின்னை பார்த்ததில் மக்களுக்கு ஒரே மகிழ்ச்சி தான். ஆனால் ஒரு இங்கிலீஷ் படத்தை இங்கிலீஷில் பார்க்கறத விட நம்ம சொந்த லாங்குவேஜில் பார்த்தா ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அவர் என்னதான் அதில் க்யூட்டாக பேசியிருந்தாலும் அவரை பார்த்த ட்ரீம்லேயே நான் மறந்து போயிட்டேன். அவர் சொன்னதெல்லாம் காதில் விழுகவில்லை. கொஞ்சம் தமிழில் நீ சொன்னால் நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ ஃபார் யூ ஆல் மக்களே, ஜின்னோட லைவ் அமேசிங் லைவ் தமிழில் உங்களுக்காக இதோ. பட் அதுக்கு முன்னாடி இவ்வளோ சூப்பரான வீடியோத்துக்கும் மறக்காமல் அவர் வந்ததுக்கும் அண்ட் இது மாதிரி நிறையா வீடியோஸ் வருவதற்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எது ஸ்பெஷலாக இருந்துச்சு, எது சீக்ரெட்டாக இருந்துச்சு அண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது, வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்லாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு சாரி சொல்லிட்டேன். அதாவது வந்து இந்த வீடியோ ஆக்சுவலி நான் நேற்றே போட்டிருக்கணும், பட் நான் வீடியோ ரெடி பண்ணுற பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ரெடி பண்ணி போட்டுனா கண்டிப்பாக டிலே ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஹெக்டிக் ஒர்க்கில் மாட்டிக்கிட்டேன், அதனால் லேட்டாக வந்துச்சு. ஸோ அதுக்காக சாரி. பட் இப்போ கொடுத்தாலும் ஸ்பெஷலாக அதே எனர்ஜெட்டிக் கூட உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஜின்னும் அதே பார்த்தீங்கன்னா எனர்ஜியோட வேறு லெவல் லுக்கில் வந்தார். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு வேறு ஜின்னை பார்த்துட்டு இங்கே ஜின்னை பார்க்குறப்போ ஒரு பேக் டு ஃபார்ம் வந்து பார்க்குறப்போ செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அதே க்யூட்னஸோட தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து லவ் சிட்டியான பாரிஸ்லேயே இருந்துட்டுருக்கார். பாரிஸில் எதுக்கு போனான்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த தடவை ஒலிம்பிக்ஸ் வந்து வருஷம் நடக்கும். வருஷம் நடக்காது, 4 வருஷம் 5 வருஷம் ஒரு டைம் நடக்கும். ஸோ அந்த ஒலிம்பிக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த வருஷம் பாரிஸில் நடக்க போகுது. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா வந்து அந்த லேம்ப், அந்த எரியிற ஒரு கொழுந்து ஒரு லேம்ப் மாதிரி இருக்குல்ல, அதை தூக்கிட்டு போவாங்கள்ல. ஸோ அதில் சர்டன் ஸ்டேஜுக்கு பார்த்திங்கன்னா ஜின்னும் எடுத்துகிட்டு போயிருந்தார். ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக அவருக்கும் ப்ரைட் கொடுத்து, பிடிஎஸ்க்கும் பெருமையை கொடுத்து அண்ட் பிடிஎஸ் ஆர்மிக்கும் பெருமையை கொடுக்குற மாதிரி தூக்கிட்டு போயிருந்தார். ஸோ அந்த மூமெண்ட்டை கவர் பண்ணுறது அங்கே வந்தார் அண்ட் ஒரு லைவ் வந்திருந்தார். ஸோ அந்த லைவில் என்ன சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா இதே மேட்டர் தான். அதாவது நான் பாரிஸில் எப்படிலாம் போனேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் வந்து அந்த லேம்பை தூக்கிட்டு ஓடணும், குட்டு ஓடணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்கணும்னு ஆசை தான். பட் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் இவ்வளோ நேரம் தான் அந்த லேம்ப் வச்சிருக்கணும், இவ்வளோ டைம் தான் வச்சிருக்கணும் சொல்லி டைமிங் இருந்துச்சு. ஸோ அதனால நான் பொறுமையாக நடந்து போனேன். நான் இன்னும் பார்க்க சந்தோஷம், பிரேவாக ஒரு ஹாப்பியாக இருந்தாலும் என் மனசுக்குள்ளே பக்குன்னு அடிக்கிற மாதிரி அவ்வளோ நர்வஸாக இருந்துகிட்டு இருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை எனக்கு கொடுத்தாங்க, செம்ம க்யூட்டாக இருக்கல அவங்கள மாதிரியே. அண்ட் அதை பார்த்திங்கன்னா வந்து இந்த மெடல்ஸ், இந்த கிஃப்ட்டு, இந்த வவுச்சர்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த ஒரு ஈவெண்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பார். அவர் சொல்கிறத பார்க்குறப்ப அவ்வளோ க்யூட்டாக இருக்கும், அந்த ஈவெண்ட்டை கேட்குறப்ப இன்னும் க்யூட்டாக இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு. எத்தனை பேர் இந்த லைவை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் லைவை தாண்டி நம்ம சொல்கிறப்ப எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கப்போ நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஹார்ட்டுக்கு ஒரு இனிமையான செய்தியும் காதுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயத்தையும் கேட்குற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பா. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து உங்கள் எல்லாத்துக்காக நான் செம்மையான மியூசிக்ஸை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன், சாங்கை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி சாங்கை ஸ்பெஷலாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 1 2 இல்லை, எக்கச்சக்கமான சாங்ஸை பார்த்தீங்கன்னா என் டீம் வந்து என்கிட்ட எடுத்து கொடுத்துருக்காங்க, லிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நான் தேடி பிடிச்ச சாங்கை சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிடிச்சி உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வருவேன். அண்டு இப்போ அதில் தான் நான் செம்ம ஹெக்டிக்காக, செம்ம ஒர்க்காக, செம்ம பிஸியாக இருந்துகிட்ருக்கேன். ஸோ அதில் கிடச்சி சின்ன ரெஸ்ட்டில் தான் இந்த லைவில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ தரமான ஒரு சாங் ரெடி ஆகிட்டு இருக்கோன்ட்டு தெரியுது. என்ஜாய் பண்ணால் நீங்களும் ரெடி ஆகிக்கணும்னு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே பேசிகிட்டு இருக்கப்போ தான் என்ன பண்ணுவார், அவருக்குள்ளே இருக்க ஒரு வேறு ரூபம், ஒரு செகண்ட் ஃபேஸ்ன்னு சொல்கிற மாதிரி வீடியோ கேமர் ஜின் வெளில வருவார். ஒரு வீடியோ கேம் வந்து இந்த கேம் இப்படி தான் ஆடுவாங்க, Ctrl+S அழுத்துங்க, Ctrl+Shift அழுத்துங்க, இப்படி குதிக்கலாம் அப்படி குதிக்கலாம், இந்த கேம்லாம் ஈஸிப்பா, நான் வேறு லெவல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன தான் சொன்னாலும் அடிக்கடி கேமில் தோற்று ஒரு க்யூட்னஸ் கொடுத்துட்டு இருப்பார். அண்ட் ஒரு கேம் விளாட்ற பர்சன்ஸ்லாம் தெரியும், கேம் விளாட்றப்ப நம்ம ஒரு ஸ்பீடாக போய் இது சடத்தில் அடிப்பட்டோம் இல்லை வந்து தோற்றுட்டோம்னு வச்சுக்கோங்க, இது பண்ணியிருக்கலாமே, அது பண்ணியிருக்கலாமே, ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே, அங்கே குதிச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதே வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவர் சொல்கிறப்ப எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிப்பாருங்க. அதே மாதிரி தான் ஒரு சின்ன குழந்தை எப்படி வந்து கேம் விளாடுமோ அது மாதிரி கேம் விளாண்டுட்டு இருந்திருப்பார். அண்ட் கேம் விளாண்டு இப்போ பாரு நான் அடுத்த ஒரு 3 மூளை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க ட்ரை பண்ணுவார். பட் கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி தோற்றுட்டு முடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவார். லாஸ்ட்டில் என்ன தான் கொஞ்சம் போனாலும் அதுக்கப்புறம் அவனால் முடிக்க முடியாது, இது மேலே என்னால் முடியாதுப்பா போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாகவும் ஒரு சொல்லியிருப்பார். இது மாதிரி க்யூட்டான நிறைய விஷயங்கள் அடக்கியிருந்தது தான் அந்த லைஃப். இன்னும் சின்னதாக இருந்தாலும் இது மாதிரி ஸ்பெஷலான வீடியோ கேமு, அவரோட சாங்கு அண்ட் அந்த பாரிஸை பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருப்பார். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா
நான் இப்போ பாரிஸில் இல்லை, பட் ஒரு ஊரில் இருக்கேன், அதை உங்கள்ட்ட சொல்ல முடியாது. அண்ட் பாரிஸில் எனக்கு இன்னொரு ஒர்க்கும் இருக்குது, அதை வேறு பண்ணணும். நான் இதை பற்றி டீட்டெயிலாக வந்து வீட்டுக்கு வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைவுக்கு ஒரு எண்டு கொடுத்துருப்பார். ஸோ இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரில, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதை தாண்டி வந்து என்ன ஸ்பெஷலான விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறாரு அடுத்த லைவ்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா சவுத் கொரியா அதுக்கப்புறம் இன்னொரு லைவ் இருக்கும், அதுக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் அவரோட சாங்க்கு எப்படிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் எந்த விஷயம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் எழுதி கமெண்ட் சொல்லுங்கள், விஷயங்களை சொல்லுங்கள் சொல்லிட்டு அவர் லவ்லியான பாய் சொன்னார். நானும் லவ்லியான பாய் சொல்லிட்டு விடைப்பார். நான் தான் அஜய், லவ் யூ, டாட்டா, பை பாய்.